السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்பும் முன்னேற்றத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த புனிதமான மாதத்திலே எந்த இறை தூதருக்கும் வழங்கப்படாத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் வழங்கப்பட்ட தனிச்சிறப்புகளை நாம் தொடராக அறிந்து வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இதற்கு முன்பு வரை 12 தனிச்சிறப்புகளை நாம் அறிந்திருக்கின்றோம். 13வது சிறப்பை இப்போது நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த 13வது தனிச்சிறப்பு என்னவென்றால், அல்லாஹுக்கு 99 திருநாமங்கள் இருக்கின்றன. அஸ்மால் ஹுஸ்னா என்பதாக சொல்லப்படும் குர்ஆன் ஷரீஃபினுடைய முதல் பக்கத்திலே அது இருக்கும். அத்தகைய அல்லாஹ்வுடைய இந்த 99 திருநாமங்களிலே 2 பெயர்கள் தான் ரவுஃபுன் என்பதும் ரஹீமுன் என்பதும். ரவுஃப் என்றால் அன்பு உடையவன் என்பது அர்த்தம். ரஹீம் என்று சொன்னால் அருளுடையவன், இரக்கமுடையவன் என்பது அர்த்தம். அல்லாஹு தஆலா தன்னுடைய இந்த 2 திருநாமங்களையும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றார். தனக்கு இருக்கின்ற அந்த விசேஷமான 2 சிறப்பு பெயர்களை உலகத்தில் எந்த இறை தூதருக்கும் அல்லாஹு தஆலா சொல்லவில்லை. மாறாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு தஆலா அதை கூறுகின்றார். அல்லாஹுக்கு ரவுஃபுன் ரஹீமுன் என்ற பெயரை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே 2 இடங்களிலே கூறுகின்றார். சூரத்துல் பக்ராவினுடைய 143வது வசனத்திலும் அது வருகின்றது. சூரத் ஹஜ்ஜினுடைய 65வது வசனத்திலே வருகிறது, இன்னல்லாஹ பின்னாசி லரவுஃபுர் ரஹீம். நிச்சயமாக அல்லாஹு தஆலா மனிதர்கள் மீது அன்புடையவனும் அருளுடையவனுமாக இருக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். இதே 2 திருநாமங்களை சூரத்து தௌபா என்ற 9வது சூராவுடைய 128வது வசனத்தில் அல்லாஹு தஆலா கூறுகிறார். நேற்று ஜும்மாவிலே அந்த ஆயத்தை தான் உங்களுக்கு நான் பயான் செய்தேன். லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 வகையான இந்த சிறப்பு பெயர்களை, சிறப்பு தன்மைகளை அல்லாஹு தஆலா கூறுகிறார். பெருமானார் எப்படிப்பட்ட தன்மைகள் உடைத்தவர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு ஏற்படுகின்ற துன்பங்கள் அவருக்கு துன்பத்தை ஏற்படுத்துகின்றது. உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட வேண்டும் என்று பேராசை உடையவராக இருக்கிறார். 3வது பண்பாக அல்லாஹு தஆலா கூறுகிறார், மூமின்கள் மீது அன்புடையவராக அருளுடையவராக இருக்கிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 3 வகையான தன்மைகளை அல்லாஹு தஆலா இங்கே கூறுகின்றார். அந்த செய்தி உங்களுக்கு நான் விரிவாக நேற்று ஜும்மாவிலே நான் சொன்னேன். இங்கே நான் சொல்லக்கூடியது என்னவென்றால், அல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த தனிச்சிறப்பு என்னவென்றால், தன்னிடத்தில் இருக்கின்ற அன்பும் அருளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்குது என்று அல்லாஹு தஆலா கூறுகிறார். சரி, அல்லாஹு தஆலா எப்படிப்பட்ட அன்புடையவன், எப்படிப்பட்ட அருளுடையவன், அதை வார்த்தையில் விவரிக்கவே முடியாது. அது வார்த்தையில் விவரிக்கவே முடியாது. ஹதீஸ் ஷரீஃபில் ஒரு செய்தி வருகிறது, அல்லாஹு தஆலா ரஹமத் என்ற அருளை படைத்தான்.
அதை 100 பாகமாக ஆக்கினான். 99 தன்னிடத்திலே வைத்திருக்கின்றான். ஒரு பகுதியைத்தான் இந்த உலகத்துக்கு கொடுத்தான். அந்த ஒரு பகுதி ரஹமத்தை கொண்டுதான் இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா உயிரினங்களும் தன்னுடைய குழந்தையின் மீதும் குஞ்சுகள் மீதும் குட்டிகள் மீதும் அன்பு செலுத்துவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த உலகத்துல சொல்லுவாங்க இல்லையா, காக்கை குஞ்சாக இருந்தாலும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்பதாக சொல்வார். காக்கை குஞ்சாக இருந்தாலும் தன்னுடைய குஞ்சு பொன் குஞ்சு என்பதாக அது கருப்பாவே இருக்கும். ஆனா அதே நேரத்துல அந்த தாய் அதை வெறுக்கின்றதா? இல்லையே. இப்ப நம்முடைய பிள்ளைகள் என்னதான் சேட்டை பண்ணுவான், நம்ம அதை என்ன செய்வோம், திட்டுவோம், ஆனா வெறுக்க மாட்டோம். நம்ம பிள்ளைய என்ன செய்வோம், நம்ம அடிப்போம், ஆனா அடுத்தவன் அடிக்கிறத ஏற்றுக்கிற மாட்டோம். என் பிள்ளை நீ எப்படி அடிக்கலாம், சேட்டை பண்ணாவும் என்ன சொல்லுவோம், அதை ஏங்கிட்ட சொல்லணும், நான் எதுக்கு இருக்கேன். அவ இது 1% அன்பை இந்த அளவுக்கு என்று சொன்னால், இது போன்று 99% அன்பை அல்லாஹ் தஆலா தன்னிடத்திலே வைத்திருக்கிறார் என்று சொன்னால் இவ்வளவு பெரிய அருளாகும். வரலாற்றிலே நிறைய செய்திகள் வரும். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே கடுமையான பஞ்சம். போய் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு இணங்க ஊருடைய வெளியில போய் உட்கார்ந்து என்ன செய்யறாங்க, அழுகுறாங்க, தொழுகுறாங்க. மழை வந்த பாடு. அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, என்னடா இல்ல இவ்வளவு பேர் நாங்க என்ன செய்யறோம், பனு இஸ்ராயல் பூரா நிக்கிறோம், நாங்க அழுகுறோம், தொழுகுறோம், மழையத்தான். அல்லாஹ் சொன்னா, அந்த கூட்டத்துல ஒரு மனிதன் இருக்கான், 40 வருஷங்கள் பெரும்பாவத்திலே ஈடுபட்டு இருக்கிறான். 40 வருஷத்துல பெரும்பாவத்திலே இருக்கிறான். அவன் போகாத வரைக்கும் மழை வராது. அல்லாஹ் சொல்லிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அறிவிப்பு செய்வார். அறிவு செஞ்சு நடு பார்த்துட்டே இருக்காரு, எவன்டா போறான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஒருத்தர் போன பாடு. திடீர்னு பார்த்தா மழை பெய்யுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா அல்லாஹ் இது இப்படி சொன்ன, 40 வருஷம் பெரும்பாவம் செஞ்ச ஒருத்தர் இருக்கான், அவன் போகணும்னு சொன்னேன், எவனும் போக காணோம், மழை வந்துருச்சு. அல்லாஹ் சொன்னா, அவன் இடத்துல என்ன செஞ்சான், அழுது தௌபா செஞ்சான். அவன் அழுது தௌபா செஞ்சான், அல்லாஹ் என்னை மன்னிச்சிடறான், அல்லாஹ் என்னாலும் இந்த மக்களுக்கு மழை வரலையே, நான் அப்படிப்பட்ட பாவியா இருக்கேனே, எல்லாம் என்னை மன்னிச்சிடறான் அல்லாஹ் அப்படி சொல்லி நின்றான். அல்லாஹ் தஆலா என்ன அல்லாஹ் சொல்றான், என்கிட்ட மன்னிப்பு கேட்டான், அதனால நான் அவனை மன்னிச்சுட்டேன். அதனால அவனுடைய அந்த கண்ணீர் துளி இந்த பூமியிலே விழுந்தது, என்னுடைய ரஹமத்து என்பது பூமியில விழுந்துட்டான். அந்த ஒரு சொட்டு தண்ணீர் என்ன செய்யறது, அந்த ஒரு சொட்டு கண்ணீர் எப்போது பூமியிலே விழுந்து விட்டதோ, நான் மழையை ரஹமத்துடைய மழையெல்லாம் இறக்கி விட்டேன், முடிஞ்சு போச்சு, அது பூமிக்கு வந்துருச்சு. அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய இறக்க முடியும். 40 வருஷத்திலே பாவத்தை ஒரு நொடியிலே மன்னிக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் மாதிரி இப்படிப்பட்ட இந்த அன்பு மருடைய யாருக்கு முடியும்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அடுத்து கேட்பார், யா அல்லாஹ் அவன் யாருன்னு சொல்றாங்க, அந்த புனிதமான மனிதன் யாரும் எனக்கு சொல்லணும். அவன் திருந்தனுக்கு பிறகு அவனை அறிந்து கொள்ள நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, குற்றவாளிகளுடைய குற்றத்தை அறிந்து கொள்ள ஆசைப்படுவோம். ஏதாவது ஒரு நடந்துச்சு ஒரு செய்தியை சொல்லணும், அது யாருன்னு சொல்லுங்களேன் அப்படின்பா. நம்ம எதுக்கு யாருன்னு சொல்ல ஆசைப்படுறோம், அவன் எவன்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறோம். ஒரு தவறு நடந்துச்சு அவன் கேள்விப்பட்டான்னு சொல்லுவோம், யார் செஞ்சா சொல்லுங்க, யார்ட்டு சொல்ல சொல்லுங்க என்பார். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாரு, அந்த உயர்ந்த மனிதன் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு கேட்கிறாரு. அல்லாஹ் சொன்னா, அவன் பாவியா இருக்கும் போதே நான் அவனை காமிச்சு கொடுக்க, அவன் நல்லவன் அவனை பிறகு நான் காமிச்சு கொடுப்பேன். அதுக்கு முன்னால நான் நினைச்சதா சொல்லியிருப்பேன்ல, இந்த உட்காந்துருக்க இந்த ஓரத்துல உட்காந்துருக்கேன், அவனை போச்சுட சொல்லியிருப்பேன்ல. அவன் பாவியா இருக்கும் போதே நான் காமிச்சு கொடுக்கல, நான் இப்ப நல்லவன் ஆன பொருள் நான் காமிச்சு கொடுப்பேன். அல்லாஹ் தஆலா கேட்டான். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட அருளார். ஒருவர் இப்படி எழுதியிருந்தார், அல்லாஹ்வுக்கும் மனிதனுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒரு மனுஷன் அவனோட 99 பாவம் இருக்கு, 99 பாவம், ஒரே ஒரு நன்மை அவன் செஞ்சுட்டானா போதும், அல்லாஹ் தஆலா அவ்வளோ சந்தோஷப்படுவான். மலக்களை கூப்பிடுவானா, இவா வா வா இங்க வா தொழுதுகிட்டு இருக்கான், தொழுவுறான் ஓதுறாப்பா. லைலத்துல் கத்ர் இரவுக்கு வந்துக்கிட்டு ஜிப்ரீல் இஸ்லாமுடைய தலைமையில் மலக்கள் எதுக்கு வர்றாங்க, நம்ம செய்யற இபாதத்தை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்பட்டு மலக்கிட்ட பெருமையா சொல்லணும். இப்பத்தியா பள்ளியாசில உட்கார்ந்துருக்கா, தொழுவுறாப்பா. அவன் 365 நாள் வெளியே தான் கிடறான், அன்னைக்கு ஒரு நாள் தான் உள்ள உட்கார்ந்துருக்கான். அல்லாஹ் என்ன செய்யறான் அப்படின்னா, அந்த மலக்கிட்ட பெருமையாக சொல்றான், இந்த மாதிரி இவனை படைக்க வேணாம் நீ சொல்லியல, இவனை போய் படைக்க வேணாம்னு சொல்லியல, பாத்தீங்களா தொழுவுறா, பாத்தீங்களா நைட்டு பூரா தொழுவுறானே ஓதுறானே என்பதான். அவ அல்லாஹ் எப்படிப்பட்டவனா, 99 பாவம் இருந்து ஒரு நன்மை இருந்தா அல்லாஹ் தஆலா அந்த ஒரு நன்மையை பேசலாம். மனிதன் இப்படிப்பட்டவன் நேர் மாற்றம். நீங்க 99 நன்மையை செய்ய
ஒரே ஒரு வாழ்க்கையில ஒரு குற்றம் ஏற்பட்டு போச்சுன்னா அந்த நன்மையை பூரா அழிச்சிடும். இவ்வளவு நாளா தெரியாம போச்சு, இவனை பத்தி இவ்வளவு நாளா தெரியாம போச்சு, இன்னும் என்ன வெள்ளமா இருக்குமோ தெரியலையே, எவனையும் நம்ப முடியல பாருங்க அப்படிமா. அந்த டோட்டல் என்ன செய்யறது, அந்த ஒரு பாவம் என்பது எல்லா நன்மைகளையும் அளித்து விடுவதா. மனிதனுக்கு அல்லாஹ்வுக்கு வித்தியாசம் நேராயிருச்சு சார். அப்ப அல்லாஹ் இத்தகைய அன்பான், இத்தகைய அன்பும் அருளும் உடையவர்கள் தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படிப்பட்ட அன்பும் அருளும் உடையவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய அன்பானவங்க தெரியுமா, எவ்வளவு அன்பானவங்க. நான் நேற்று பயான ஒரு செய்தி சொன்னேன், அது லேச ஞாபகத்துக்கு மட்டும் சொல்றேன். உலகத்துல மனிதன் 2 கட்டங்களே அடுத்தவன் நினைக்க மாட்டான். ஒன்னும் ரொம்ப வசதியா போயிட்டா நான் ஏன்னா அடுத்தவன் நினைக்க வேண்டாம். ஒரு பெரிய பணக்காரர் சொந்தம் அப்படிங்கிறேன், நீங்க தான் சொல்லுவீங்க அவர் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் இங்க சொந்தக்காரர் அப்படின்னு, அவர் உங்களை கண்டுக்கிறவே மாட்டார். அப்படி சில பேர் இருப்பாங்க. உலகத்துல உயர்ந்த அந்தஸ்துக்கு போயிட்டேன்னா யாரையும் நினைக்க மாட்டான். பெருமானார் அவர்கள் மேராஜ் இந்த உயர்ந்த அந்தஸ்திலே இருந்த நேரத்திலே கூட தன்னுடைய உம்மத்தை நினைத்தார்கள். ஜும்மால சொன்னேன், மனிதன் வந்துகிட்டு ஒரு பெரிய கஷ்டத்துல இருக்கான், அவன் அடுத்த யாரும் நினைக்கலாம். அவனே நோயில இருக்கான், நோயில கஷ்டப்பட்டு இருக்கான், அவதியில கிடக்கான், அவவே அடுத்தவன் நினைச்சுக்கிட்டு இருப்பானா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தினுடைய மிகப்பெரிய கஷ்டமான சக்ராத்துடைய நேரத்திலே கூட, யா அல்லாஹ் உலகத்துல எனக்குத்தான் ரொம்ப கஷ்டமா இருக்கா அந்த வேதனை, இல்ல இல்ல உங்களுக்கு தான் ரொம்ப லேசா இருக்கும், அப்படியா உம்மத்திலே கஷ்டத்திற்கு துவாசனை. சரி, இது ஒரு செய்தி சொன்ன. இப்ப நான் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, பெருமானார் அவர்கள் எப்படிப்பட்ட அன்புடையவர் தெரியுமா. உலகத்திலே மனிதனிடத்தில் அன்பு இருக்கின்றது, உலகத்துல மக்கள்கிட்ட அன்பு இருக்கிறது, ஆனால் தனக்கு நேசமானவரிடத்திலே அன்பாக இருப்பார்கள். எல்லாத்தையும் அன்பா இருக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் ஃபார்மாலிட்டி பேசுவாங்க. எல்லாரும் அப்படித்தான், நானும் அப்படித்தான், நீங்களும் அப்படித்தான். எல்லாத்தையும் என்ன செய்வோம், எல்லாத்தையும் பார்த்து பேசி வைக்குமா, எதோ வருவாங்க, சலாம் சொல்லுவாங்க, பதில் சொல்லுவாங்க, அப்ப அவர் பாட்டு போவார், நம்ம பாட்டு போயிடுவோம். ஆனா நமக்கு நேசமானவரிடத்திலே நெருக்கமானவரிடத்திலே மட்டும்தான் அன்பாக பேசுவோம். மற்ற கூட சலாம் கூட போயிட்டே இருக்கும். அந்த சலாம் கூட நமக்கு நேசமான கூட சலாம் தஸ்லீமுல் ஹவாஸ் பெருமானா சொல்லுவாங்க, உலக அழிவினுடைய அடையாளம் வந்து நெருக்கமான கூட சலாம் சொல்லுவாங்க, மற்ற எல்லாரும் சலாம் சொல்வதில்லை. சரியா? ஆனா பெருமானார் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் எல்லோரும் மீதும் அன்பு வைத்தார்கள். எப்படி அன்பு வச்சாங்க அப்படின்னா, சஹாபாக்கள் சொல்றாங்க, ஒவ்வொருத்தவங்க அவங்க சட்டை போடுவாங்க, சொல்லுவாங்களா அப்படின்னு, ரசூலுல்லாஹ்வுக்கு உங்களை விட என்னையத்தான் ரொம்ப பிடிக்கும்பாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க, நேற்று எவ்வளவு நேரம் எங்கிட்ட பேசியிருந்தாங்க தெரியுமா, இவ்வளவு நேரம் நாங்கள் பேசணும் தெரியுமா அப்படின்னா, என்ன செய்ய நம்ம 2 பேர் இருக்காங்க அப்படின்னு. என்ன செய்ய, என்னையத்தாங்க ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும், அவ்வளவு நேரம் ரசூலுல்லாஹ் ஏய் ஓகே நேற்று பேசினாங்க, முந்தா நாள் நாங்க அரை நாள் உட்காந்து பேசிட்டு உட்காந்துருந்தோம், 3 மணி நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. சஹாபாக்கள் சண்டை போடுவாங்க, பெருமானார் அவர்கள் எங்கள் மீது தான் அன்பு வைத்திருந்தார்கள் என்று சொல்லி ஒவ்வொருவரும் என்ன செய்யக்கூடிய சண்டை போடக்கூடிய அளவுக்கு எல்லாத்துலையும் பிரியமா இருப்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு பிள்ளைகளிடத்தில் அன்பு. இன்னைக்கு பல பேர் சின்ன பிள்ளைங்களே பிடிக்காது, சேட்டை பண்ணத்தான் செய்வான், ஓடுமா ஓடியாருவான், எல்லாம் பண்ணத்தான் செய்வான். நேற்று ஒரு பார்த்து ஒரு வீடியோவில் ஒரு நண்பர் அனுப்பியிருந்தாரு, ஒரு ஸ்கூல்ல ஒரு ஹோம்ஒர்க் அந்த பையன் செய்யல போல தெரியுது அப்படின்னு, அந்த மிஸ் ஓங்கி அடிச்சாலும் மூத்தா போயிட்டான். 6 ஒரு சின்ன பையன் அப்படின்னு ஒரு 3 வயசு பையன் ஒரு தெரியுது அப்படின்னு நேற்று ஒரு நண்பர் அனுப்பி ஒரே அடி அந்த பிள்ளை இறந்து போயிட்டான். அப்படி ஒரு கல்லெஞ்ச படைத்தவரா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியிலே 51 குழந்தைகள் விளையாண்டதாக சதீஸ் பேசுறாரு. அடையா சதீஸ் ஒரு பையன் பேசுறாரு. 51 பிள்ளைகள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த பிள்ளைகளுடைய பேரோடு வரலாற்றை பதிவு செய்திருக்கிறார். அப்படி பிள்ளைகள் மீது நேசம். அது மாதிரி ஒரு சாதாரணமான மக்கள்கிட்ட பழகுவாங்க, இப்படி பழகுவாங்க, அல்ல ஹை கிளாஸாரெல்லாம் பழகுவாங்க. பெருமானார் வரலாற்று கூட வரும் இல்லையா, பெருமானாருடைய காலத்தில் இந்த கிராமவாசி ஒருத்தர் வருவார், அவர்கிட்ட நேசமா இருந்தெல்லாம் நேரம் ஆயிடுச்சு. என்னன்னு அப்படின்னா, எல்லா வகையான மக்களிடத்தில் பெருமா, அதைத்தான் அல்லாஹ் தஆலா கூறுகிறான். இந்த பெருமானார் எப்படிப்பட்டவர் தெரியுமா, நான் எப்படி எல்லா மக்கள் மீது அன்பு செலுத்துகின்றேனோ அப்படி அன்பு செலுத்தக்கூடியவர். நான் எப்படி எல்லா மக்களுடைய குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து அவர் மீது அருள் புரிகின்றேனோ, அவருக்கு உதவிகளை நான் செய்கின்றேனோ, அப்படிப்பட்ட உதவியை செய்யக்கூடியவர் பெருமானார் அவர்கள். ஏன்னு சொன்னா, பெருமானார் எப்படிப்பட்ட அன்பானவர், எப்படிப்பட்ட இரக்கமுடையவங்க அப்படின்னா, பெருமானாருக்கு முன்னால ஒருத்தவங்க வந்து ஏதாவது கேட்டாங்கன்னு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஏதாவது ஒரு பழைய ஆடை, கந்தலான ஆடையை உடுத்திட்டு வந்தா கூட அவங்களுக்கு நல்ல ஆடைகளை வாங்கி கொடுக்கக்கூடிய உயர்ந்த படம் பிடித்தவர்களால் பெருமானார் அவர். அப்படிப்பட்ட அல்லாஹ் தஆலா அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை அறிந்து அவருடைய வாழ்க்கையை அறிந்து அதனுடைய வாழ்கிற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் அல்ஹம்துலில்லாஹ்.
சுபானந்தி சுபானக்கல்லாம் முடியும்